முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து. தேர்தலுக்கு முன்பு திடீர் அரசாணை. ஆளுங்கட்சியின் முடிவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீட்டை செல்லாது என்று அறிவித்து மகாராஷ்டிரா அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக அப்போதைய காங்கிரஸ் NCP கூட்டணி அரசு அவசர சட்டத்தின் மூலம் இந்த 5% இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது. 2014 தேர்தலுக்கு பிறகு பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சிக்கு வந்த நிலையில் இந்த அவசர சட்டம் சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. இதனால் அந்த அவசர சட்டம் காலாவதியானது. மேலும் மராத்தாக்களுக்கு 21% மற்றும் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கியது உச்சநீதிமன்றம் விதித்துள்ள 50% இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை மீறுவதாக கூறி மும்பை உயர்நீதிமன்றமும் இதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்நிலையில் நீண்ட காலமாக நீடித்து வந்த இந்த சட்ட ரீதியான இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த இடஒதுக்கீடு இனி செல்லாது என்பதை அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2029ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தனது இந்து வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த முடிவை பாஜக எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. பாஜக அரசின் இந்த முடிவை விமர்சித்த காங்கிரஸ் MP வர்ஷா கெய்க்வாட் ஒருபுறம் அனைவருக்குமான வளர்ச்சி என்று பேசிக்கொண்டு மறுபுறம் பின்தங்கிய சமூகத்தினரின் உரிமைகளை பறிப்பது இந்த அரசின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். OICயின் AIMIM கட்சியின் மகாராஷ்டிர மாநில தலைவர் இம்தியாஸ் ஜலீல் இந்த முடிவை ரம்ஜான் பரிசு என்று கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார்.